நிற்க ஆண்டவர் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்த உயர்த்த காரணமா இருந்தது யார் தான்? அவங்க எடுத்த தீர்மானங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல நல்ல தீர்மானம் பண்றவங்களா இருக்கணும். நம்ம பிள்ளைகள் எங்க போனாலும் இப்படி வாழணும். மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தர்களா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், அது மத்தியில நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளை நான் எங்க போனாலும் அந்த இடத்துல யார் தான் முதன்மையானவனா இருந்துதான் ஆகணும். பாருங்க, ஒரு தலைவன் தேவைப்பட்ட, அது யாரா இருந்தாரு? தானியேல். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு தைரியம் இருக்கணும். கர்த்தரை குறித்த விஷயத்துல இன்றைக்கு யாரும் எதையும் பேச முடியாது. இருக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாரு எழும்பினாலும் என்ன செய்வாங்க? அவங்க தான் நொறுங்கி போவாங்க. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு நாளும் அசைக்கப்படவே முடியாது. நம்ம எல்லாரும் தானியேலின் புத்தகம் எடுப்போம். தானியேல், எல்லாரும் தானியேலின் புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகமாகிய, சின்ன தீர்க்கதரிசன புத்தகமாகிய தானியேலின் புத்தகம் எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். நம்ம அதை வச்சு வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அதனால் ஏற்படுகிற ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமேன். இல்லை ஆமேன் சொல்வா? ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோம்? தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததா. இப்போ இந்த தானியேல் இவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தானியேல்னா யார்? ஒரு யூதன். யூதன்டா ஒரு தேவ மனிதன். இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இப்போ இவங்க மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயபக்தியாய் வாழ்ந்தவர்கள். இந்த மோசே யார் நம்ம பார்க்குறோம்? ஆண்டவர் ஒரு ஆபிரகாமை அழைத்து தெரிந்து கொண்டு அவர் மூலம் பரிசுத்த சந்ததி ஏற்படுத்தி அந்த பரிசுத்த சந்ததி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்தத்தோடு வாழ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் இந்த யூத ஜனங்கள். இந்த யூத ஜனங்கள் ஆண்டவர் எப்படி ஆளுகை செய்தாருன்னா, முதலாவது தேவனே அவங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தாரு. அந்த சட்டத்திட்டங்களின்படி அவங்க வாழ வேண்டியிருந்துச்சு, வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அதன் பிறகு ஆண்டவர் ஒரு மோசே மூலமாக ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். அவங்கள ஒரு தேசத்தை கொடுத்து ஒரு தேசமாக ஆண்டவர் வச்சு பாதுகாத்தார். அப்புறம் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். நம்ம வேதத்தில் இந்த ஜனங்களுக்கு, அதாவது தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்குன்னுட்டு ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ள அவங்கள வச்சு வளர்க்கிறாரு, போதிக்கிறாரு, போஷிக்கிறாரு, ஆளுகை செய்கிறாரு. அப்படி செய்து கொண்டிருக்கும்போது நியாயாதிபதிகள் காலம் முடியுது, ராஜாக்கள் காலம் வருது. அப்போ ராஜாக்கள் தேசத்தை அவங்க யூதர்கள் ஆளுகை செய்கிறாங்க. அப்படி ராஜாக்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கும்போது முதலாவது ராஜா நமக்கு தெரியும், சவுல் ராஜா. 2வது தாவீது வர்றாரு, 3வது சாலமோன் வர்றாரு. இப்படி வழியாக நிறைய ராஜாக்கள். இப்போ சாலமோனுக்கு மகன் காலத்தில் தேசம் 2ஆக பிரியுது. காரணம் அதுவும் சாலமோனுடைய ஒரு தவறு காரணமாக. அப்போ 2 தேசத்தையும் 2 ராஜாக்கள் ஆள்றாங்க, யூதா சமாரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஆளுகை செய்யும்போது அந்த தேசத்தின் ராஜாக்களை பொறுத்து நல்ல ராஜா நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பு செய்கிற ராஜாவும் நிறைய பேர் இருந்தாங்க. அது எப்போ ஆரம்பிச்சுது? சாலமோன் காலத்திலேயே நம்ம ஆரம்பிச்சதுன்னு பார்க்குறோம். அவன் தன்னுடைய மனைவிமார்களுக்காக தேவனுடைய ஆலயத்தை மகா பயங்கரமான 46 வருஷமாக கட்டின அந்த ஆலயத்தை அதில் தீட்டுப்படுத்தும்படியாக அவன் மனைவிகளுக்காக அவன் விக்கிரக தோப்புகளை எல்லாம் செஞ்சு வச்சேன். அது நிமித்தம் ஆண்டவனுடைய பார்வைக்கு அவன் பிரியம் இல்லாத காரியத்தை செய்தான், அருவருப்பானதை செய்தான். அது நிமித்தமாக தேசம் 2ஆக பிரிவுபடுது. 2 தேசத்துக்கும் மாறி மாறி ராஜாக்கள் ஆளுகை செய்கிறாங்க. அதில் ஒரு ராஜா ரொம்ப நல்ல ராஜாவாக இருக்கிறாரு, எசேக்கியா ஒரு ராஜாவை பார்க்குறோம். அப்படி அவர் நல்லா அந்த நாட்டை ஆளுகை செய்தார், விக்கிரகங்களை எல்லாம் அழித்தார், அகற்றினார். நல்ல தேசம் சந்தோஷமாக சமாதானமாக ஆளுகை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட ராஜா யோயாக்கீம். இந்த முதலாம் அதிகாரத்தில் பார்க்கப்படுகிறோம். அப்போ யூதாவின் ராஜாவாகிய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து எல்லாரும் அதை பார்த்து படிச்சுட்டு வாங்க. யோயாக்கீம் காலத்தில் பாபிலோன்லேருந்து ஒரு ராஜா வர்றாரு. அடிக்கடி இவங்களுக்கு விரோதமாக ராஜாக்கள் எழும்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ?
இவங்க கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு தூரம் போகும்போது, அந்நிய தேசத்திலேருந்து ஒரு ராஜா பல ராஜாக்கள் இவங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போவாங்க. அப்போ இந்த சம்பவம் தானியேல், இந்த விசேஷித்த ஒரு மனுஷன், இவரை பற்றி ஒரு புத்தகம் அவர் எழுதி வைக்கிறாரு. அப்போ அந்த விசேஷித்த மனுஷனுடைய காலத்தில் அப்போதைக்கு இருந்த ராஜா யார்? யோயாக்கீம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த யோயாக்கீம் ராஜா காலத்தில் நெபுகாத் நேச்சர் வர்றாரு. அவர் என்ன செய்கிறாரு? 2ஆம் வசனத்தில் கொண்டு எழுதப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்கிறாரா? யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை, அந்த 2ஆம் வசனத்தில் எல்லாரும் படிச்சு பாருங்க. தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களின் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தது? தேவனே ஒப்பு கொடுக்கிறாரு. தேவன் தம்முடைய ஜனங்களை அழிப்பாரா, நாசமாக்குவாரா? இல்லை. ஆனால் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்யும்போது கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாரு. என்ன நடக்குது? கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய ஆலயம், மகா பரிசுத்தமான ஆலயத்தில் இருந்தும் எடுத்து கொண்டு போகிற அளவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவங்க கொண்டு போகும்போது அங்கே என்ன செய்கிறாங்களா? அதில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அப்போ என்ன நடக்குது? இந்த பாபிலோன் ராஜா ஒரு சிறந்த எல்லா தேசங்களையும் அவனுக்கு கீழ் அடக்கி பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்கிறேன். அந்த ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிற அரசியலில் பெரிய தலைவர்கள், அறிவாளிகள், ஞானவான்கள் இல்லை. அப்போ இவன் இங்கே தெரியுது அவனுக்கு யூதா ஜனங்கள் ஞானவான்களாக இருப்பாங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தரால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களாக இருப்பாங்க. இதில் இருந்து எப்படிப்பட்ட ஆட்களை அவன் தெரிந்தெடுக்கிறான் பாருங்க. 3ஆம் வசனத்தில் எல்லாரும் அதை படித்து பாருங்க. ராஜ குலத்தார், துறை மக்கள், அடுத்து யாதொரு மாசும் இல்லாதவர்கள், சகல அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்கள். அப்போ இவங்க யாரு? ராஜாவின் அரண்மனையில் நின்று சேவிக்க திறமை உள்ளவர்களை இந்த பாபிலோன் ராஜ்யத்தில் அவனுக்கு ராஜா அரண்மனையில் இருந்து அவனோட கூட வேலை செய்கிறதற்காக, அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறதற்காக கொண்டு போகப்படுகிறார்கள். அப்போ கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுறாங்க. அதில் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய, எல்லாரும் வாசிச்சு பாருங்க. தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா. அப்போ இதில் 4 பேர். நிறைய தேசத்தையே அவன் அள்ளிட்டு போகிறான் தேவ ஆலயத்திலேருந்து கூட. அப்போ இதில் எத்தனை பேர் தான் அவன் தன்னுடைய அரண்மனைக்குன்னுட்டு செலக்ட் பண்ணுறான்? 4 பேரை தெரிந்தெடுக்கிறேன். அப்போ அவங்க யார் யார்? தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா. அப்போ இவர்களை அவன் என்ன செய்கிறான்னா அவங்க தேசத்தில் கொண்டு அவங்க தேசத்து குடிமக்களாக மாற்றுற. அப்படி குடிமக்களாக மாற்றும்போது பெயர் மாற்றுறேன். அவங்க தேசத்து குடிமக்களாக மாற்றுறதுக்காக பெயர் மாற்றுறேன். அப்போ அந்த பெயர் மாற்றி அந்த தேசத்தில் குடிமக்களாக ராஜா அரண்மனையில் நிற்க அவனோட நல்ல பெரிய அந்த பொறுப்புகளை வகிக்கிறதுக்காக தெரிந்தெடுத்து கொண்டு போகிறேன். அப்போ இதில் பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே குடிமக்களாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு 8ஆம் வசனத்தில் படிங்க. 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்க பார்க்குறோம் ஒரு சம்பவம். அதாவது ஆகாரம், அவங்களுக்கு ஆகாரம் புசிக்கிறதுக்கு இவங்க அரண்மனையில் சேவிக்கிறதுக்காக நிற்க வேண்டியவங்க. அதனால இவங்களுக்கு என்ன சாப்பாடு? ராஜா சாப்பிட்ற சாப்பாடை கொடுக்கும்படியாக அவங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுது. இவங்களுக்குண்டு இவர்களை பராமரிக்க, இவர்களை போஷிக்க, இவர்களை வளர்க்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அவர்களை தலைவர்களை நியமித்து அவங்க என்ன செய்யணும்? இவங்களுக்கு யாருடைய சாப்பாடை கொடுக்கணும்? ராஜாவுடைய சாப்பாடை கொடுக்கணும். அப்போ அந்த ராஜாவுடைய சாப்பாடு
இவங்களுக்கு தெரியுது இந்த ராஜா உணவு சாப்பாடு அதில் என்ன இருக்கும்? திராட்சை ரசம் இருக்கும். ராஜா உணவில் திராட்சை ரசம். அவங்க எல்லாரும் நல்ல பலமாக இருக்கிறதுக்கு திராட்சை ரசம் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மாமிச உணவுகள் நிறைய இருக்குமா. அப்போ இது இவங்களுக்கு தெரியுது. எப்படின்னா, அவங்க யூதர்கள், அவங்களுடைய சட்ட திட்டங்கள் வேறு, அவங்க வளர வேண்டிய முறை வேறு, கற்பனைகள் அந்த மோசே கொடுத்த அந்த கற்பனைகளின்படி தான் அவங்க வாழணும். ஆனால் இங்கே வந்தால் அது எல்லாமே மாறுபாடாக இருக்கும். அது அவங்களுக்கு தெரியுது. புறஜாதிகள் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி வாழுவாங்க, வழக்கங்களை எல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அப்போ அந்த மது அவங்க போதை தருகிறதான திராட்சை ரசம் குடிக்கிறவங்க. அதனால தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. என்ன தீர்மானம்? தன்னை இந்த உணவினால் தீட்டுப்படுத்த கூடாது. அப்போ தானியேல் இப்போ எங்கே இருக்கிறாரு? பாபிலோனில். இவங்க சொந்த ஊர் எது? யூதர்கள், யூதேயா, எருசலேம் சொல்லலாம். அப்போ இங்கே இருந்து கொண்டு போகப்பட்டவங்க. அப்போ அவங்க இப்போதைக்கு அவங்க யாராக தான் இருக்காங்க? சுயாதீனமாக இல்லை. அப்படின்னா என்னது? அவங்களால செய்ய, அவங்களால எதையும் சாதிக்க அப்படின்ட்டு இல்லை. அப்போ ஒரு அடிமையான கொண்டு போகப்பட்டவங்க தான். நிறைய பேர் அடிமையாக கொண்டு போகிறதுல. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. என்னது? இந்த உணவினால் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்த கூடாது, அது எங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாத உணவு. அப்போ தேவ பிள்ளைகள் பாருங்கள், அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. தீர்மானம் பண்ணி தலைவன்கிட்ட சொல்கிறாங்க, வேண்டிக் கொள்கிறாங்க. என்னது? நாங்கள் இந்த உணவுனால் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறாங்க. பிரதானிகள் தலைவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறாங்க. அப்போ என்னது? கர்த்தர் இறக்கம் கிடைக்க பண்ணுறாரு. ஆனால் என்ன செய்கிறாரு? 4ஆம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நாங்கள் உங்களுக்கு இந்த போஜனத்தை கொடுக்கலன்னா, உங்கள் முகம் வாடி இருந்தா, அதாவது நீங்கள் மெலிஞ்சு போயிட்டீங்களன்னா, இந்த சாப்பாட்டினால வர்றதான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளேன்னா, ராஜா எங்களை மற்ற வாலிபர்களோடு உள்ள வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் என்னை சிரச்சேதம் பண்ணுவார். அப்போ அதுதான் நடக்கும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுக்கலைன்னா அந்த பொறுப்பாளனுக்கு தலையை திரைச்சி வெட்டிடுவாங்களாம். இப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவங்க அப்படி இருந்தும் உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? ஆபத்து வரும்னு தெரிந்தும் கேட்குறாங்க, எங்களுக்கு 10 நாள் என்ன செய்யுங்க? வாலிபருக்கும் என்ன செய்கிறாங்க? ஒரு 10 நாள் எங்களை சோதித்து பாருங்க. 14ஆம் வசனத்தில் அவங்க 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம், 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்களுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? சரீரம் புஷ்டி உள்ளதா இருந்துச்சா. இப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன நினைக்கக்கூடாது? நம்ம ஏன் நம்ம காப்பாற்றிக்கணும், எப்படியாவது நம்ம பெரிய ஆளாகணும், நம்ம மேன்மை அடையணும், நம்மளால் முயற்சிக்க முடியவே முடியாது. நம்முடைய முயற்சி என்னது தான்? வீண் தான். அது நமக்கு பலம் செய்யவே முடியாது. அப்போ இவங்க அப்படி இருக்கும்போது அப்போ தேவனுக்குள்ள இவங்க ஏற்படுத்தி கொண்டதான அந்த திட்டத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. குறிப்பிட்ட நாள் வருது. இப்போ யார் பார்க்க போகிறது? ராஜா. எதுக்காக? இவங்க ராஜா அரண்மனையில் நிற்கணும். ராஜா அரண்மனையில் நிற்கிற பதவி எப்படி பதவி? யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க போன தேசத்திலே ஒரு உயர்ந்த பதவிக்கு போகிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? அவர் ராஜா கேள்வி கேட்பார், அவர் கேட்பார். அப்போ என்னது? அவர்களோட அப்போ குறிப்பிட்ட நாள் ஆயிடுச்சு, ராஜா வர்றாரு, பேசுகிறாரு. பேசும்போது என்ன நடக்குது? 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். 19 வாசிங்க. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இவர்களைப் போல வேற ஒருவரும் காணப்படவில்லை. காரணம் என்னது சொல்லுங்க? கர்த்தருக்குள்ள அவங்க எடுத்த தீர்மானம். அவங்க பரிசுத்தவான்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிச்சு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கோங்க, சொல்லுங்க. அவங்க ராஜ சமூகத்தில் நிற்க ஆண்டவர் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்த உயர்த்த காரணமாக இருந்தது யார் தான்? அவங்க எடுத்த தீர்மானங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல தீர்மானம் பண்ணுறவங்களா இருக்கணும்.
நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அவங்களுக்கு தெரியுது நம்ம இருக்கிறது எங்க அந்நிய ஜாதி, புறஜாதி, பாபிலோன்ல. ஆனா நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளை. நான் கர்த்தருடைய பிள்ளை. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நான் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். நான் அந்த முடிவு தீர்மானத்தோடு அவங்க இருந்தபடினால 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ள அவங்க 4 பேரும் எடுத்ததான தீர்மானம், அந்த சாப்பாடை விலக்கி வச்சாங்க. அவங்களுக்கு காய்கறிகளை சாப்பிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த, எல்லாரும் அதை வாசிச்சு பாருங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள, அந்த ராஜ்யத்தில் எவ்வளவு சாஸ்திரிகள் இருந்திருப்பாங்க, இதுக்கு முன்னால இவ்வளவு பேர் வாழ்ந்திருப்பாங்க. அந்த சகல ஜனங்களுக்குள்ளேயும் இவங்க 4 பேர் எப்படி இருக்கிறாங்க? 10 மடங்கு சமர்த்தர்கள். சொல்லுங்க, 10 மடங்கு சமர்த்தர்கள். கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம பிள்ளைகள் இப்படி வாழணும், 10 மடங்கு சமர்த்தர்களா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்க கையை பிடிச்சு, நம்ம பிள்ளைகள் எங்க போனாலும் இப்படி வாழணும், மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தர்களா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் அவர்கள் மேல வைத்த அன்பு, தயவு, கிருபை, இரக்கம், எதனால? அவங்க ஏற்படுத்தின தீர்மானம். அப்போ நம்ம எங்க இருந்தாலும், எந்த இடத்துல வேலை செஞ்சாலும், எந்த இடத்துல படிக்க போனாலும், எந்த ஊர்ல இருந்தாலும் நான் யாரா தான் இருக்கணும்? ஒரு கர்த்தருடைய பிள்ளையா தான் இருக்கணும். சொல்லுங்க, நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா தான் இருக்கணும். கர்த்தர் என்ன செய்யணும்? அந்த இடத்துல மகிமைப்படணும். அப்போ ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். அதுக்கப்புறம் பார்க்குறோம், இன்னொரு சம்பவம் வருது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி தான் இருக்கணும்? 1 கொரிந்தியர் 6:19-20 சொல்லியிருக்கு. 6:19 அதிகாரத்தில் நம்முடைய சரீரம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இந்த சரீரமானது, சொல்லுங்க எல்லாரும், நீங்க சொல்லுங்க வாயில, இந்த சரீரமானது எங்க இருந்து பெற்றமா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய, அப்படியே கையை வச்சு கொஞ்ச நேரம் சொல்லிட்டே இருங்க, சந்தோஷமா சொல்லுங்க. இந்த சரீரமானது இது தேவனாலே நாம் பெற்றது, தேவன் தங்கி இருக்கிறார். வெட்கப்படாம சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது என்னது? நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம எங்கேயோ யாரோ ஒரு ஆள் அந்த ஒரு இடத்துல வேலை போயிடுச்சான்னா போய் உட்கார்ந்தா அவங்களோட சேர்ந்துக்கிறது, ஒரு இடத்துல போனால் அவங்களோட சேர்ந்துக்கிறது, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க பழக்க வழக்கங்கள் என்னது, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்பற்றவே கூடாது. அப்போ இந்த இது நமக்குள்ளே இருக்கணும். இந்த சரீரமானது யாரிடத்துலேருந்து பெற்றமா? தேவனால பெற்றது. என்னது? உள்ள தங்கி இருக்கிறது யாரு? ஆமா, தேவன் தங்கி இருக்கிற. சொல்லுங்க, தேவன் தங்கி இருக்கிற ஆலயம். சொல்லுங்க எல்லாம், தேவன் தங்கி இருக்கிற ஆலயம், தேவன் தங்கி இருக்கிற ஆலயம். அப்ப இந்த ஆலயம் இது யாருடையது அல்ல? உங்களுடையது அல்ல. சொல்லுங்க, என்னுடையது அல்ல. ஏன் இஷ்டத்துக்கு சாப்பிட, ஏன் இஷ்டத்துக்கு சிந்திக்க, ஏன் இஷ்டத்துக்கு போக வழக்க, ஏன் இஷ்டத்தையே நிறைவேற்ற இது யாருடையதல்ல? சொல்லுங்க, வசனம் அதை தான் சொல்லுது. இது என்னுடையது அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல வென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். எப்படி கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம்? என்ன, யார் நமக்காக கிரயம் கொடுத்தது? ஆமா, இயேசு கிறிஸ்து அவரையே, அவருடைய சொந்த இரத்தத்தையே விலை கொடுத்து நம்மளை வாங்கிச்சாரு. அதனால யார் இல்லை நம்ம? எனக்கு உரியவள் அல்ல, நான் என் தேவனுக்கு உரியவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் என் தேவனுக்கு
உரியவன். அப்போ தேவன் எனக்கு உரியவர். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலையும் உங்கள் ஆவியினாலையும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்ம இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை கோடி இருக்கிறோம் நம்ம தேசத்துக்குள்ள. அப்ப இத்தனை கோடி மக்கள்ல நான் யாரு சொல்லுங்க? நான் தேவனுடைய பிள்ளை. என்ன விலை கொடுத்து வாங்கினது? இயேசு. அப்ப நான் யாருக்கு தான் சொந்தம்? இயேசுவுக்கு தான் சொந்தம். இந்த எண்ணம் நம்முடைய சிந்தை. நீங்க எங்க வேலைக்கு போனாலும் சரி, எங்க காலேஜில் படிக்க போனாலும் சரி, எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? நம்ம விட்டு விலகவே கூடாது. யாரு? நான் தேவனுடைய பிள்ளை, நான் சொந்தமானவா, கிறிஸ்து என்னை விலை கொடுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சிந்தை நம்ம விட்டு விலகவே கூடாது. அப்படி இருந்தா நம்மளை காத்துக்கொள்ள முடியுமா? பாவத்துல விழ வேணுமா? தேவையா? இல்லை. பாவத்தில் நம்ம விழ வேண்டிய அவசியமே இல்லை. அவைகளை விட்டு நம்ம விலக்கி நம்மளை ரட்சித்து கொள்ளுங்கள் தான் வேதம் சொல்லுது. இந்த தானியேல் புத்தகம், மறுபடியும் தானியேல் புத்தகத்து வாங்க, 2வது அதிகாரத்தில் வாசிப்போம். 1வது வசனம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இந்த பகுதியில் பார்க்குறோம், நம்ம தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுவதற்கான, அவன் புரதேசத்தில் இருந்து அவன் ஒரு பெரிய ஒரு தலைவனாக மாறுவதற்கான காரணங்களை படிச்சுட்டு இருக்கிறோம். முதலாவது பார்த்தோம் அவங்களுடைய தீர்மானம், அவங்க சாப்பாடு, அவங்க சரீரத்தை எப்படி காத்தாங்கன்னு பார்த்தோம். 2வது இப்போ பார்க்குறோம், அந்த தேசத்தில் அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம் வருது? சரி, சொப்பனம் முடிவில் இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? சொப்பனத்தை எத்தனை பேர் நீங்கள் சொப்பனம் பார்ப்பீங்க? யாருமே வர்றது பார்த்தது இல்லையா? அப்போ காலையில் எந்திரிக்கும் போது எப்படி இருக்க? உங்களுக்கு சொப்பன ஞாபகம் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? யாராவது அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதை மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று வருதா? என்னமோ பார்த்தமே, மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ராஜா பார்த்தது, ராஜாவுடைய ராஜ்யத்தில் என்ன நடக்க போகுது, அது மட்டும் இல்லை, உலகத்தின் முடிவு வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு காமிச்சிட்டார். அப்போ சொப்பனத்தை பார்க்குறாரு, சொப்பனத்தை மறந்துட்டார். ஆனால் அவருக்கு ஒரே கலக்கம், ஒரே பயம். யாராவது இப்படி நடந்திருக்கா? யாருக்காவது அப்படி நடந்திருக்கு? எனக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு. அப்போ என்ன செய்கிறாங்க? ஒரே கலக்கம் அவனுக்கு, ஒரே பயம். என்ன சொப்பனம் பார்த்தேன்? அப்போ கூப்பிட்டு என்ன செய்யணும்? 5ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும். பாருங்க, இவ்வளவு பயங்கரமான தண்டனை யாருக்கு? அங்க இருக்கிறதானே. யாரை கூப்பிடுறாரு? அங்க இருந்து எல்லா எல்லா ஜோசியர்கள், எல்லா துறைமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அவங்களுக்கு வழக்கமாக சொப்பனத்தை ஜோசியர்கள், அவங்க 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரிகளை கூப்பிடுறாரு, ஜோசியரை கூப்பிடுறாரு, சூனியக்காரரை எல்லாரையும் கூப்பிட்டு, வழக்கமாக அவங்க தேசத்தில் நடக்கிறதான முறைமையின்படி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நின்று என்ன செய்யுங்க, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், இந்த சொப்பனத்தையும் நீங்கள் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். யாரால் முடியும்? முடியலை. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, ராஜா இப்படி கேட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தத்தை சொல்கிறோம். அதுக்காக தான் அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இல்லை, அவருக்கு ஒரே தீர்மானம் பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன நாள் கடத்தி எனக்கு இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லாமல் என்னை சஞ்சலப்படுத்த பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஒரே தீர்மானம் பண்ணிட்டார். என்னது? சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எரு களமாக்கப்படும் அப்படின்னு ஒரே தீர்ப்பு வழங்கியாச்சு. இப்போ இந்த சம்பவம் யாருக்கு? தானியேலுக்கு, இவங்க 4 பேருக்கும் தெரியாது. ஆனால் இது தீவிரமாக இந்த தண்டனை வந்தோடனே இவங்களாம் யார் தான்? ராஜ சமூகத்தில் நிற்கிறதான பிரதான ஒரு சாஸ்திரிகளா அந்த அந்த கணத்தை பெற்றவங்க தான். அப்படி இருக்கும்போது அப்புறம் மெதுவாக தானியேலுக்கு தெரிய வருது. அப்போ தானியேலுக்கு தெரிய வரும்போது அவர் என்ன செய்கிறாரு? தேவ சமூக ராஜ சமூகத்தில் கொண்டு போக
கொண்டு போகப்படுறாரு. அப்போ இந்த கல்தையர்களே என்ன சொல்கிறாங்க, கல்தையராகிய அவங்களே என்ன சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை என்றார்கள். ராஜா நீங்க கேட்கறது, அவங்க என்ன செய்யறாங்க, சமாளிக்கிறாங்க அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்காக. நீங்க கேட்கறது மிக அருமையான காரியம். ஆனா ஒன்னே ஒண்ணு, மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய, அப்படின்னா சாதாரணமான ஒருவரால் இது விடுவிக்கவே முடியாது. இது தேவாதி தேவன் ஒருவரால் தான் முடியும்னு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. அப்போ 14ஆம் வசனத்தை வாசிங்க. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி. அப்போ தானியேல் என்ன செய்கிறார், அப்போ தானியேலுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. வந்த உடனே என்ன செய்கிறாரு, வர்றாரு, ராஜாட்ட போய் பேசுறாரு. ஏன் இவ்வளவு சீக்கிரமா இப்படி, யாரோட பேசுறாரு, அந்த தலைவனோட பேசுறாரு. பேசி என்னது, ஏன் இவ்வளவு சீக்கிரமா இப்படி ஒரு பதில அவர் இப்படி ஒரு அவசரமா ஒரு கட்டளையை பிறப்பித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனத்தை என்னது அவன் என்ன செய்யறான், எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க. 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தவணை கொடுங்க. இவங்க யாரு, ராஜ சமூகத்துல நிற்கிறவங்க, பதில் பேசுறவங்க, ஆனா தேவனுடைய பிள்ளைகள். இவங்க தேவனோட வாழ்றவங்க. எங்க வாழ்ந்தாலும் தேவனோட வாழ்றவங்க. எப்படிப்பட்ட கட்டளை, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் காக்கிறவர் யார் தான், கர்த்தர். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இதை போய் இவங்க ஃப்ரெண்டோட போகிறாரு. யார் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், அனனியா, மீசாவேல், அசரியா. அதாவது அந்த சாத்ரா மேசா அபேத்நேகோ என்ற பெயர் போடப்பட்ட இவங்களோட போய் இவங்க என்ன செய்கிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க. இவங்க ஜபம் பண்ணும்போது என்ன நடக்குது, 28ஆம் வசனத்தில் பார்க்குறோம், என்ன சொல்லப்பட்டிருக்கு, மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். இப்போ இதுல இந்த தானியேல் என்ன செய்கிறாரு, அந்த நண்பர்களோட சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ண. இவர் தானியேல் போய் அவங்கள்ட்ட சொல்றாரு, இப்படி இந்த விஷயம் நடக்குது, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் இதை அவருக்கு வெளிப்படுத்த முடியும். ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாருமா சேர்ந்து ஜபம் பண்ணுறாங்க. ஜபம் பண்ணும்போது என்ன செய்கிறாரு, அழகாக ஆண்டவர் சொப்பனத்தை காமிக்கிறாரு. யாருடைய சொப்பனத்தை, நேபுகாத் நேச்சார் ஆண்ட சொப்பனத்தை காமிக்கிறாரு. அழகாக ஆண்டவர் விளக்கத்தை அவருக்கு சொல்லித்தரார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம சொல்றது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். வானத்திலும் பூமியிலும், சொல்லுங்க, வானத்திலும் பூமியிலும் ரட்சிக்கத்தக்க தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நம்ம காக்கிற தேவன் கர்த்தராகிய தேவனை தவிர வேறு ஒரு தேவன் இல்லவே இல்லை. அப்போ அவன் தேவனுடைய ஆலயமா இருக்கிற, அவனை அழிக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. என்ன நடக்குது, அழகாக அந்த சொப்பனத்தை விளக்கி சொல்றாரு, நம்ம பார்க்குறோம். அப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த தலை எப்படி இருந்துச்சா, பசும் பொன் சிலையின் 32ஆம் வசனத்துல பாருங்க எல்லாரும். அந்த சிலையின் தலை பசும் பொன்னும் அதன் மார்பும். அப்போ அந்த தலை என்னவா இருந்துச்சா, பசும் பொன்னா இருந்துச்சா. அப்போ தலை தான் யாரு, நேபுகாத் நேச்சார்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, இந்த ராஜ்யங்களுடைய ஆளுகைகளை குறிக்குது. அப்போ ராஜ்யங்களுடைய ஆளுகைகள். அப்போ இப்போ இருக்கிறது யாரு, நேபுகாத் நேச்சார். அதுக்கப்புறம் என்ன ராஜ்யம் தோன்றுதுன்னா, மேதிய பெர்சிய ராஜ்யம். இவங்கெல்லாம் பலமா நாட்டை ஆளுகை செஞ்ச பலசாலிகளாக வாழ்ந்தாங்க. மேதிய பெர்சிய ராஜ்யம் வருது. அப்படி நிறைய ராஜ்யங்கள் வந்து 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 அப்புறம் ரோம ராஜ்யம் ஒரு பெரிய பேரரசா ஆளுகை செய்து இப்படி அப்புறம் கடைசியா நம்ம இந்த கடைசி முடிவை நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். கடைசியா என்னது, இரும்பும் களிமண்ணமான இவன் பாபிலோன். நேபுகாத் நேச்சார் யாரா, பொன் தலை, அவன் தான் தலை. மார்பு புயங்கள், அதுக்கப்புறம் தோன்றினதான சின்ன 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 ராஜ்யங்கள், தோன்றினதான ராஜ்யங்கள், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. கடைசியில் என்ன செய்தான் அவன், அப்பொழுது அந்த ஒரு கல், ஒரு சின்ன கல் வருதான், ஒரு கல் பெயர்ந்து. 34ஆம் வசனத்தை வாசிங்க. 34.
நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அல்லேலூயா. இந்த வசனத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம கடைசியில் இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு சின்ன கல் வருதா, பெரிய ராஜாக்கள் ராஜ்யங்கள் ஆளுகை செய்கிறாங்களாம். ஒரு சின்ன கல் வந்து மோதி, அதாவது ஒரு சின்ன ராஜ்யம் மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு ராஜ்யம் வந்து மோதி அந்த ராஜ்யத்தை அந்த உலகத்தை அழிவுக்குட்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். இதை நம்ம கடைசியாக நம்ம தியானம் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்க்குறோம். அப்போ தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது. அதுதான் நம்ம பார்க்குற வசனம் தலைப்பு. அப்போ காரணம் என்னது? தானியேலுக்குள்ளே இருந்த, இப்போ தானியேல் எங்கே தான் இருக்கிறாரு? பாபிலோனில். அவங்களுக்குள்ள இருந்த அந்த தீர்மானங்களை என்ன செய்யலை? விட்டு கொடுக்கவே இல்லை. மோசேயுடைய பிரமாணங்கள் அவங்கள விட்டு விலகவே இல்லை. அதில் அவங்க உறுதியாக இருந்தபடினால என்ன நடக்குது? கர்த்தர் அவங்கள கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பார்க்குறோம், கடைசி இன்னும் ஒரு சட்டத்தை அவர் ஏற்படுத்துகிறாரு. என்ன சட்டத்தை ஏற்படுத்துகிறாரு பாருங்க. இன்னும் ராஜாவுடைய நெபுகாத் நேச்சார் என்ன செய்கிறாரு? ஜப வாழ்க்கை. அவருடைய தானியேல் 6வது அதிகாரத்தை பார்க்குறோம். தானியேலுடைய ஜப வாழ்க்கை. அவர் என்ன செய்கிறாரு? 1 - 10 வரைக்கும் படித்தோம்னா 6ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வச்சுருங்க. தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம். அதில் என்ன சொல்லியிருக்கு? ராஜ்யம் முழுவதுக்கும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தில் எல்லாரும் அதை வாசிங்க. 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகள். அப்போ இவங்க ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறதற்காக இதில் யாரை கொண்டு உட்கார வைக்கிறாங்க? சொல்லுங்க வேகமா. தானியேலை உட்கார வைக்கிறாங்க. தானியேல் யாரு? ஒரு தேவ மனிதன். அவருக்கு சொல்ல போகிற தகுதி இந்த பகுதியில் என்னது தான் வருது? அவர் ஒரு தேவ மனிதன். அப்போ அவர் தேவனோடு உள்ள தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு மகிமையாக பயங்கரமாக அவர் காத்து கொண்டாரு பார்க்குறப்போ. இதில் இப்போ பாபிலோன் ராஜாவில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்க, எவ்வளவு ராஜ்யம், எவ்வளவு மந்திரிகள், அதெல்லாம் சொல்லப்படல. ஆனால் இதில் இப்போ யார் ஒருவராக இருக்கிறாரு? இதுலேயும் பிரதானிகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு தானியேலை அவர் விசேஷித்தமானவனாக கண்டு தரிவுக்கு நலமென்று கண்டு இவர்களில் தானியேல். அப்போ அந்த தேசாதிபதிகள் தேசத்தில் ஆளுகிறதற்கு ஒரு தலைவன். அதுக்கு யாரை? தானியேலை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ தானியேலை ஏற்படுத்தி இருக்கும்போது அந்த தேசத்துக்குள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்க? பிரதானிகளும் பெரிய படித்தவங்களும் மேதைகளும். ஏன்னா அது ஒரு வளர்ச்சியான பயங்கரமான ஒரு பாபிலோன் தேசமாக தான் உருவெடுத்து இருந்தது. அப்படி இருந்தும் இப்போ யாரை கொண்டு வைக்கிறாங்க? தானியேலை கொண்டு வைக்கிறாங்க. ஏன்? எதனால? தானியேல் என்ன செய்கிறேன்? 3ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்முடைய கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறவர். தமக்கென்று சொல்லுங்க. தமக்கு வைராக்கியமா இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன செய்வாரு? மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். இவங்க இருக்கிறது எந்த தேசம், என்ன நிலைமை, உங்களுடைய சூழ்நிலை எதுவுமே அங்கே என்ன செய்யலை, பழிக்கலை. நம்ம போனால் ஒரு வேலை போன இடத்துல எவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை, எனக்கு கஷ்டம், என்னால் பார்க்கவே முடியலை. ஒரு சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னால் இருக்கவே முடியலை பாசம், அந்த வேலையை பார்க்கவே என்னால் முடியலை, ஓடிடுவேன்வாங்க. இல்லை நீ ஒரு பெரிய போஸ்ட்டில் அந்த வேலையில் வந்து எல்லா ஜனங்களும் உன்னை பார்த்து இவ ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் வந்த பிறகு தான் நீ அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்போ போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், அது மத்தியில் நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளை நான் எங்கே போனாலும் அந்த இடத்துல யார் தான் முதன்மையானவனாக இருந்து தான் ஆகணும். அங்கே பாருங்க அந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் வாசிங்க. அவனை தானியேலுக்குள் எல்லாரும் அதை வாசிங்கள. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரி. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை!
நம்ம இருக்கிற தேவனுடைய பிள்ளை இருக்கிற இடத்துல முதன்மையா வச்சிருக்கிறாங்களா? நிலைமைக்கு போறோமா? ஏன்? நான் என்னுடையவன் அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். இப்ப எனக்குள்ள இருக்கிறது யாரு? இயேசு. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறது இயேசு. எங்க போனாலும் எங்க வந்தாலும் இயேசு. எங்கேயாவது நம்ம சரித்திரத்துல தோற்று போயிருக்கிறாரா? எங்கேயாவது குற்றம் செஞ்சாரா? எங்கேயாவது தப்பு பண்ணாரா? எங்கேயாவது அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை தவிர வேற எந்த இடத்துலையும். அப்போ நமக்குள்ள இருப்போம், அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததை யார் கண்டுபிடிச்சா? ராஜா கண்டுபிடிச்சு இவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரி. அந்த ராஜ்யம் எவ்வளவு பயங்கரமான ராஜ்யமா, எல்லா தேசத்தையும் அழிச்சு அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்களா. இப்ப யாரு? யூதர்கள் முதற்கொண்டு அவங்க கீழே தான் இருக்கிறாங்க. அந்த ராஜ்யம் முழுவதுக்கும் ஒரு தலைவன் தேவைப்பட்டான். அது யாரா இருந்தாரு? தானியேல். அல்லேலூயா. நீங்க பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க, இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறீங்க? அப்போ தேவனுக்குள்ள பாராட்டுகிற வைராக்கியம் நம்மை அப்படி மாற்றும். இடத்துக்கு ஏத்தாப்புல என்ன செய்யக்கூடாது? அசையக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். இடத்துக்கு ஏத்தாப்புல ஆளுக்கு ஏத்தாப்புல நம்ம அசையவே கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை அப்படி இருந்தபடினால இப்போ அந்த நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பொறாமை. யார் மேல? தானியேல் மேல எரிச்சல். இவனை எப்படியாவது தள்ளணும், இந்த போஸ்டை புடுங்கணும், இந்த பதவியை இவரை விட்டு புடுங்கணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. என்னென்ன முயற்சி பண்ணியிருப்பேன் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, உங்களுக்கு விரோதமா எழும்பும்போது என்னென்ன முயற்சியெல்லாம் எடுப்பாங்க. அவ்வளோ முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேன், ஒன்னாலையும் முடியல. இப்போ இவனை வச்சு எதுல தான் இவனை கண்டுபிடிக்க முடியும், குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? ஜெபம் பண்ற கர்த்தருடைய விஷயத்துல எதுல தான் கண்டுபிடிக்க முடியும்? கர்த்தருடைய விஷயத்துல தவிர வேற எதுலையுமே. 5ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. தேவனை பற்றி அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்துல குற்றப்படுத்த, வேற எதுலையுமே இவனை குற்றப்படுத்த முடியாது. நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? நீங்க படிக்கிற இடத்துல சொல்றாங்களா? பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல சொல்றாங்களா? நம்ம வீடுகளில் சொல்றாங்களா? என்னது, இவங்கள தேவனுடைய காரியத்துல மட்டும் தவிர வேற எதுலையுமே இவனை மடக்கவே முடியாது. இவனை பிடிக்கணும். என்ன செய்யலாம்? உடனே ஒரு தந்திரமான ஆலோசனை பண்றேன். என்ன ஆலோசனை? 30 நாளைக்கு எங்க ராஜாவை தவிர வேற ஒருத்தரையும் கும்பிடக்கூடாது, வணங்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், அந்த தானியேல் கண்டிப்பா தன் தேவனை ஆராதிக்காம இருக்கவே மாட்டேன், கண்டிப்பா இவன் ஆராதிக்க தான் செய்வான். அப்ப இந்த காரியத்துல மட்டும்தான் இவனை நம்ம மடக்க முடியும், அவனை அந்த பதவியை பறிக்க முடியும்னு திட்டமிட்டு செய்யறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? 30 நாள் வரைக்கும் என்ன செய்யணும்? நீங்க ராஜாவை மட்டும்தான் வணங்கணும், வேற எந்த தெய்வத்தையும் நீங்க வழிபடவே கூடாது. இப்போ அவன் கொஞ்சம் ராஜாவுக்கு கொஞ்சம் தலை, ஏன்னா அவன் தான் தலை, அவன் தான் தங்கம் அப்படின்னு சொல்லவும் இன்னும் கொஞ்சம் அவன் ஏறிட்டான். என்ன வணங்காம அப்போ அவங்க சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு. சரி சரி, அப்போ என்னை இவ்வளோ பெருமையாக வச்சுருக்காங்களா, மகிமையாக வச்சுருக்காங்களா, சட்டத்தை வந்தாச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க? இப்போ தானியேல் என்ன செய்கிறாரு சொல்லுங்க? இப்போ 10ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. தானியேல வென்றால் இப்படி முத்திர மோதிரம் போட்டாச்சு, தாக்கீது பண்ணியாச்சு, எல்லா தேசத்துக்கும் எழுதி அனுப்பியாச்சு, பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு. இப்போ இவரை என்ன 10ஆம் வசனத்தை எல்லாரும் நீங்க வாசிச்சு பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் என்ன செய்யறாரு? அரைஞ்சிட்டாரு. பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு, காலி அரைஞ்சி தெரிஞ்சும் என்ன செய்யறாரா? போறாரு, மேலே போறாரு. அவர் வழக்கமா ஜெபம் பண்ற இடத்துக்கு போறாரு. எங்கேயாவது போய் உட்காந்து ஒரு இடத்துல போய் மூலையில போய் யாருக்கும் தெரியாம ஜெபம் பண்ணல. என்ன செய்யற? அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் தானியேல். அதே ஆவியை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு தைரியம் இருக்கணும். கர்த்தரை குறித்த விஷயத்துல என்று யாரும் எதையும் பேச முடியாது. இருக்கிறீங்களா? கல்யாணத்துக்காக ஒரு ரட்சிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் பண்ணி, அப்புறம் என்னது, போற இடங்கள்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ரட்சிக்கப்படாதவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு, அடுத்து என்னது, ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காக எந்தெந்த காரியத்துல எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களோட வைக்கிறீங்க. சொந்தம் பந்தம் எல்லாமே இருக்கட்டு, தேவ காரியங்களை குறித்து வைராக்கியமா இருக்கணும். பாருங்க நடக்குது. அவர் அதே ஜெபத்தை தான் பண்றாரு, முழங்கால் போட்டிருக்கிறாரு, எல்லாரும் பார்த்துட்டேன்.
அவனுக்கு சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். என்னாச்சு? தானியலை பிடிச்சி எங்கே போட போகிறோம்? சிங்க கெபி. எல்லாமே போட்டு வச்சாச்சு, எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் வச்சுருக்கு பாருங்க. கொண்டு சிங்க கெபிக்கு உள்ளே போடுறாங்க. போட்டா என்ன நடக்குது? ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாராம்? சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாராம். என்ன நடக்குது? ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்? சிங்கங்களின், எல்லாம் சொல்லுங்க, சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார். உங்க எதிரா சிங்கம் வந்து நிக்குதா? சிங்க மனுஷர்கள் வந்து நிக்கிறாங்களா? நீங்க பயப்படாதீங்க. நான் தேவனுடைய பிள்ளை. ஏன் வேலை 3 வேளை நான் ஜெபிப்பேன், நான் வேதத்தை வாசிப்பேன், நான் ஊழியம் செய்வேன். உறுதியா இருங்க, ஒரு சிங்கமும் உங்களை சேதப்படுத்தாது. அப்போ தானியேலுடைய அந்த ராஜாவுக்கு புரியல இந்த சட்டம் எதுக்காக. அவன் ஒரு தலை பெருமையில இதை செஞ்சு முடிச்சுட்டேன், ஆனா என்ன செய்யல, தானியேலுக்காக தான் வந்த சட்டம்னு அவனுக்கு தெரியாது. இப்ப பாருங்க, சிங்கத்துக்கு கபியில போட்டுட்டு அவர் என்ன செய்யறாரா? நான் இரவு முழுவதும் போய் உட்கார்ந்து அழுது இருக்கலாம், அந்த வார்த்தை தான் இல்லை. எதுவுமே தனக்கு எதையுமே செய்யாம கண்டிப்பா தூங்காம அழுது இருக்க தான் செய்யணும். காலையில சிங்க கபிக்கு வர்றாரு, எங்க வந்து தானியேலை கூப்பிடுறாரு. தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அவங்க பேரை பாருங்க, தானியேலுக்கு என்ன பேரு? ஜீவனுள்ள, எல்லாரும் அந்த வாசி சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், உன்னை தப்புவிக்க ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவனை நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். நம்ம போல உலகத்துல பாக்கியம் செஞ்சவங்க உண்ட. நம்ம எதுலையுமே சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. எல்லாவற்றுக்கும் நம்ம கர்த்தர், என் கர்த்தர், நான் அவருடைய பிள்ளை, அதில் நம்ம முழு விசுவாசத்தோடு இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? வல்லவராக இருந்தாரா? உடனே தானியேல் அங்கேருந்து என்ன செய்கிறாரு? கூப்பிட்றாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? அவன் தூக்கி விடுறாங்க. முன்பாக நான் அவர் ஆன்சர் பண்ணுறாரு பாருங்க. நான் அவருக்கு தேவனுக்கு 22ஆம் வசனத்தை வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்போ என்ன நடக்குது? ராஜாவுக்கு முன்பாகவும் நான் வேலையிலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல, தேவனுக்கு முன்பாகவும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதவனாண்டா. தேவ பிள்ளைகளாகிய நம்ம அப்படி இருக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல என்ன எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டு வேலை செஞ்சாலும், நம்முடைய ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும், எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும், வேலை செய்கிற இடத்துல ஒருத்தரும் நம்மளை குறித்து குற்றம் சொல்கிற அளவுக்கு தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தேவ பிள்ளைகள். இவர் அழகாக சொல்கிறாரு, தேவனுக்கு முன்பாகவும் நான் குற்றம் செய்யலை, ராஜாவுக்கு முன்பாகவும் செய்யலை, தேவனையும் பிரியப்படுத்தினாரு. அப்போ என்ன செய்கிறாரு? ராஜாவுக்கு அங்கே செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சார். அப்போ என்ன நடக்குது? கடைசியாக நம்ம முடிவை பார்க்குறோம். அங்கே என்ன நடக்குது? அவர் அந்த தூக்கி போட்டாங்கல்ல சிங்கத்துக்குள்ள, அவங்கள கொண்டு வர சொல்றாரு. 24ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். என்ன நடக்குது? அப்போ ராஜா எவ்வளவு, அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கணும்? போட்டது தானியேல் ஒரு ஆள், நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும்போது. இப்போ யார் யார் போறா? அதை காரணமாக இருந்த எல்லா மனிதர்களும் எங்கே போகிறாங்க? சிங்க கபிக்குள்ளே போகிறாங்க. அவங்க என்ன செய்யப்படுகிறாங்க? எல்லாரையும் போடுறதும், அவங்க போடுறதுக்குள்ள சிங்கம் வந்து என்ன செஞ்சிச்சு? அந்த வசனத்தை படிங்க, என்ன சொல்லியிருக்கு? எலும்புகளை நொறுக்கி போட்டது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் என்ன செய்வாங்க? அவங்க தான் நொறுங்கி போவாங்க. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு நாளும் அசைக்கப்படவே முடியாது. அது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் அந்த தேவனுடைய பிள்ளை என்கிறதான அந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த விசுவாசம் இல்லாததுனால தான் என்ன செய்வோம்? நம்பிக்கை இல்லை. ஏன்? காரணம் என்ன? கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை செய்யும்போது தேவன் என்னோட இருக்கிறாரா? தேவன் வருதா? அப்படி கொஸ்டின் வருதா? கர்த்தரை, ஐயோ நான் ஜெபம் பண்ணவே இல்லையே, வேதம் வாசிக்கவே இல்லையே, நான் என் தேவனுக்கு விட்டு இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேனே. அப்போ என்ன நடக்கும்? அதில் அவிசுவாசம், அதில் பிசாசுடைய கிரியை, அதில் பாடு, அதில் வேதனை. அதனால் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ அந்த தானியலை குறித்து நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த கல்லை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுங்க
அந்த ஒரு கல் உருண்டு வந்துச்சே, அந்த கல் யாரு பார்க்க போறோம். கிறிஸ்து, இயேசுவை குறிச்சு. அதை எடுங்க, அந்த 2ஆம் அதிகாரமா ஆம் 35ஆம் வசனம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இப்ப இந்த கல் யாரு? இந்த கல்லுக்கு வாங்க. இந்த கல் யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கடைசி ஆளுகை செய்கிறவர். அப்போ எல்லாமே என்ன செய்து, அந்த சின்ன கல்லா தான் உருண்டு வந்துச்சான். உருண்டு வந்து என்னது, சிலையை மோதி எல்லாமே என்ன ஆயிப்போச்சு, தூளா போகுது. ராஜ்யம் எல்லாம் அழிக்கப்படும். பூமியை அது என்ன செஞ்சுச்சான், மோதின கல் பெரிய பர்வதமாகிச்சான். அல்லேலூயா. பெரிய பர்வதமாகி என்ன நடக்குதுங்க, பூமியை எல்லாம் முழுவதுமே நிரப்பிச்சான். அப்ப அந்த உலகத்துல மேதி அரசாங்கம், பெர்சிய அரசாங்கம், கிரேக்க, ரோம பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அழிக்கப்பட்டு போச்சு. இப்போ 21 வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 வசனத்தை எடுங்க. எல்லாரும் எடுங்க. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான எவ்வளவு பெரிய மகிமைக்குள்ள நம்மளை நடத்துறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இப்போ என்ன நடக்குது? இது என்ன அதிகாரம்? எதை பார்க்கிறோம்? யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின போது என்ன நடக்குது? முந்தின வானமும் முந்தின பூமியும் இப்போ முந்தின பூமின்னா என்னது, இன்னைக்கு நம்ம வாழ்றதான இந்த வானமும் பூமியும் என்ன செய்து, ஒளிந்து போகிறது. ஆனா ஒளிந்து போய் அங்க என்ன உருவாகுது? 1 ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாம போயிட்டு. 5ஆம் வசனத்தை வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். போதும். இப்ப யார் இதை புதிதாக்குறது? நம்முடைய உலகத்தை இயேசு கிறிஸ்து. எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எவ்வளவு பெரியவர், அவருடைய வல்லமை, அவ்வளவு மகிமையை சொல்லும்போது தானா என்ன செய்யணும், நம்முடைய இருதயம் ஒரு குதிக்கணும், நம்முடைய கை உயரணும், அல்லேலூயா சொல்லணும். ஏன்னா நம்முடைய கர்த்தர் ஒருவர் தான் தேவன் உலகம் முழுவதுக்கும். அவர் எதை உண்டு பண்றாரு? எதை உண்டு பண்றாரு? புதிய 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 உலகத்தை ஆண்டவர் உண்டு பண்றாரு. அது வரைக்கும் இருந்தது எல்லாமே என்ன செய்து, நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய இடங்களை பார்க்கிறோம். அவர் இந்த நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நம்முடைய கர்த்தர் என்ன செய்வாரா? சகலவற்றையும் புதிதாக்குறாரு. என்னது? வானம், பூமி, இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கிறோமே எல்லாம் என்ன செய்து, அழிந்து போகுது. இது வேதத்துல எழுதப்பட்டது. பாருங்க, அதுல என்ன சொல்லியிருக்கு? புதிதாக்குகிறேன் என்றார். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். அப்போ அந்த வசனம் என்னது? சத்தியம், உண்மை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உலகத்தை என்ன செய்வாரு? புதிதாக்குகிறார். அப்போ அந்த சின்ன கல் உருண்டு வந்து எல்லா தேசங்களையும் நொறுக்குது. எல்லாம் தூளா போகுது. தலை பொண்ணுல தங்கத்துல செய்த தலையில இருந்து இரும்பு எல்லாமே என்ன செய்யுது? தூளா போகுது. தேசம் எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்படும். ஆனா அழியாத ஒரு மகிமையான தேவன் யாரு? நம்முடைய கர்த்தர். அவர் என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் புதிதாக்குகிறாரு. 21:2 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இப்ப என்ன வருது? ஆண்டவர் சகலவற்றை புதிதாக்குறது. ஆண்டவர் எங்க செஞ்சு வச்சிருக்கிறாரா? பரலோகத்துல செஞ்சு வச்சிருக்கிறாரு. வசனம் தான் சொல்லுது, நான் சொல்லல. எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை எங்கிருந்து? தேவனிடத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வர கண்டேன். அது ஆயத்தமாவே இருக்குதா. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்ய போறாரு? புதிதாக்க போறாரு. நம்ம வாழ்க்கையை புதிதாக்குனாரா இல்லையா? பாருங்க, யோசிச்சு பாருங்க. புதிய மனுஷனா? இல்லை, என்னால் வாழவே முடியல. அப்படி யாரா சொல்றோமா?
நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள கர்த்தர். எல்லாரும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுங்க. பார்க்குறோம் யார்? சீஷர்களை பார்க்குறோம். சீஷர்களை என்ன செய்கிறாங்க? அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்க உட்கார்ந்துருந்து ஜெபம் பண்ணுறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் வர்றாங்க, வெளியே வர்றாங்க. எல்லாம் பார்த்தாலும் அற்புதம். தேவாலயத்துக்கு வர்றாங்க, அங்கே பிறவி கூட செவிடன் சப்பானி சுகமாகறேன். இதெல்லாம் பார்த்து அங்கே என்ன நடக்குது பாருங்க. அவர்களை என்ன செய்கிறாங்க? பிடிச்ச ஆசாரியர்களும் 1ஆம் வசனத்தில் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்களை ஜனங்களுக்கு சொல்றாங்க. சின்னம் கொண்டு அவங்களை என்ன செய்யறாங்க? காவலில் கட்டி வைக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்க? இவங்க இனிமே நீங்க இந்த வசனத்தை, இந்த காரியத்தை சொல்லக்கூடாது. என்ன காரியம்? இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரு, மரித்தோர்லேருந்து உயிரோடு எழும்பினார். இது உண்மையா பொய்யா? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இதை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நாங்க கண்ணால பார்த்தோம், நாங்க கூட இருந்தோம், இதை நாங்க எப்படி சொல்லாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. உட்கார்ந்து ஜெபம் பண்ற போது என்ன நடக்குது பாருங்க. 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 30ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். இங்க இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எல்லாருமே கூடி உட்கார்ந்துருந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது அங்க என்ன நடக்குது? அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்டு தைரியமா சொன்னார்கள். அவங்க ஜெபம் பண்ணின இடம் அசைந்தது. எதனால? தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை சொல்றதுக்கு பயப்படாம தைரியமா இங்க போவாங்க, அடிச்சு உதைச்சி ஜெயிலில் போடுவாங்க. அங்க போவாங்க, அடிச்சு உதைச்சி இனி சொல்லாதீங்கன்னு அனுப்புவாங்க. இவங்க எப்படி வருவாங்களாம் தெரியுமா? சந்தோஷமா வருவாங்களாம். எதுக்கு? இந்த தேவனுடைய வார்த்தையை சொல்ல எங்களுக்கு தகுதி இருந்திருக்கு. அப்போ சிலுவை தகுதி கொடுத்த கர்த்தருக்கு மேல உள்ள அன்பினால சந்தோஷமா வருவாங்க. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம மீட்டு ரட்சித்து தெரிந்து கொண்டு நம்ம எதுக்காக வச்சிருக்கிறாரு? எல்லாரும் எந்திரிச்சு இந்த தேவ சமூகத்தில் இந்த ஒரு வாழ்க்கை வெறும் 100 வருஷம் நல்லா போனா கிடையவே கிடையாது. ஆண்டவர் நியமித்த வயசு அது வரைக்கும் நீங்க எப்படி வாழ போறீங்க? இயேசுக்காக வாழ போறீங்களா? இந்த சீஷர்கள் பாருங்க, உலகத்தை கலக்குனாங்க, அப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றோம்? தேவ சமூகத்தில் எல்லாம் அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் நம்ம ஆமேன் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவருடைய பாதுகாவலுக்குள்ள, பராமரிப்பிற்குள்ள, அவருடைய போஷிப்புக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க தான் முதல் ஆளா இருப்பீங்க. எல்லாம் கையை உயர்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நானல்ல ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற இயேசு. அந்த சீஷர்கள் ஆண்டவரே எவ்வளவு பயமுறுத்துதல், எவ்வளவு அடி, எவ்வளவு வேதனை நேரத்திலும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தருக்கு முன்பாக நின்றபோது கர்த்தர் அவர்களை ஆண்டவரே கனப்படுத்தி அவர்களை ஆண்டவரே கலக்குகிறவர்களாக நீங்க மாற்றினீங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த பூமி முழுவதுக்கும் ராஜா, எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, பூமி முழுவதுக்கும் ராஜா இயேசுவாக நீங்க ஆள செய்கிறீங்க ஆண்டவரே, நீங்க ஆள போறீங்க ஆண்டவரே. அதற்கென்று எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துகிறீங்க. எல்லாம் ஆயத்தம் சொல்லுங்க, என்ன ஆயத்தப்படுத்துறீங்க? உங்க பிள்ளைகளை தேவ சமூகத்துல வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளை நீங்க ஆயத்தப்படுத்துகிறீங்க, எங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்க ஆயத்தப்படுத்துகிறீங்க ஆண்டவரே. எங்கள் இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆண்டவரே அப்பா, பூமி முழுவதும் எங்க இயேசு தான் ராஜாவை ஆளுகை செய்ய போறீங்கப்பா. அந்த ராஜ்யத்துல நாங்கள் ஒரு குடிமக்களாய் வாழ ஆண்டவரே எங்களை நீங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த பூமியில கர்த்தர் வைத்திருக்கிற நாளெல்லாம் உண்மையும் ஆண்டவரே நேர்மையும் செம்மையுமாய் ஆண்டவருக்கென்று நாங்கள் வாழ்ந்து தானியேலோ வென்றால் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஒரு விசேஷித்தவனாக காணப்பட்டான். ஆகவே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவை மகிமைப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்த, ராஜா தேசங்கள் மகிமைப்படுத்த ஏதுவாய் வாழ்ந்தான். அதுபோல எங்களுடைய வாழ்க்கை நாங்க வாழ்ற இடங்கள்ல ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முழு சபையாய் ராஜா, நீங்க எங்க சபையை ஆளுகை செய்கிறீங்க ராஜா, நீங்க எங்களை ஆளுகை செய்கிறீங்க ராஜா.
உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தூர அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திட்டம் நிறைவேற சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், சொல்லுவோம். இந்த சபையை இயேசுவின் கிறிஸ்துவின் திட்டம் நிறைவேற எங்கள் கர்த்தர் இந்த இடத்துல எங்களை வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சத்துருவின் சகல வல்லமைகளை அழிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் திட்டம் பூமியில நிறைவேறட்டும். பரலோக ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் சபையில தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை முழு சபையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.